ஒரு உயிர் மண்ணுலகை விட்டு விண் உலகிற்கு பிரிந்து சென்றதை, அதுவும் வலுக்கட்டாயமாக உயிருடன் அனுப்பப்பட்டதை மறக்க முடியாமல் சிலர் 67 வருடங்களாக தவித்து வருகின்றனர். லைக்கா அன்பான, அமைதியான ஜீவன். எல்லா உணர்வுகளையும் கண்ணிலும் உடல் மொழியிலும் சொல்லி விடக்கூடிய உயிர். வாழ்நாள் முழுவதும் வலிகளை மட்டுமே சுமந்த நிலையில் திடீர் என ஒரு நாள் விண்வெளி ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது லைக்கா. அதற்குரிய பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்றது. நம்மை என்ன செய்கிறார்கள்? ஏன் அந்தரத்தில் கட்டி விட்டு மிதக்க சொல்கிறார்கள்? ஏன் கரிசோறு தராமல் என்னவோ மருந்து பவுடர்கள் கொடுக்கிறார்கள்? ஏன் தண்ணீர் தர மறுக்கிறார்கள்? எதுவுமே தெரியாது லைக்காவுக்கு. ஆனால் ஒரு நாள் திடீர் என தரதரவென்று இழுத்து போய் ஏதோ வண்டியில் ஏற்றி விட்டார்கள். ஆனால் கூட யாருமே வரவில்லை. தன் எஜமானர் அழுவதை பார்த்து தானும் அழுதாள் லைக்கா. அவ்வளவுதான். அந்த வாகனம் முழுக்க மூடப்பட்டது. வண்டி எங்கோ போவது புரிந்தது. கொஞ்ச நேரத்தில் வயிறு தொண்டைக்கு வந்தது. என்னவோ சரி இல்லை என்று தோன்றியது. யாரிடமாவது சொல்லலாம் என்றால் அருகே யாரும் இல்லை. சின்ன சின்ன கேப்சூல் மாத்திரைகளில் உணவு இருந்தது. கொஞ்சம் நீர் இருந்தது. சுத்திமுத்தி வாகன சுவர்கள் இருந்தது. 1957ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி ஸ்புட்னிக் 2 என்னும் விண்வெளி கலத்தில் ஆராய்ச்சிகளுக்காக அனுப்பப்பட்டதுதான் லைக்கா. உயிருடன் பூமிக்கு திரும்பி வர வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தே அனுப்பப்பட்டது. மிஞ்சி மிஞ்சி ஒரு வாரம் அல்லது 10 நாள் மட்டுமே உயிருடன் இருக்கும் என்று தெரிந்தே அனுப்பப்பட்டது. அதன்படியே தன்னந்தனியாக அமைதியாக விண்வெளியில் உயிரை விட்டது லைக்கா. உணவு தீரும் முன் 2570 முறை பூமியை சுற்றி வந்தது லைக்கா. இதில் எதுவுமே லைக்காவின் முடிவு அல்ல, மனிதர்களின் முடிவு. அறிவியல் வளர்ச்சி விண்வெளியில் என்ன எப்படி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும் மனிதர்களின் வேட்கைக்கு பலியான உயிர் லைக்கா. லைக்கா ஒரு நாய். பூமியில் இருந்து கிளம்பும் முன் அது பார்த்த பார்வையை பாருங்கள். அதன் கண்களை பாருங்கள். அந்த பார்வையை பார்த்த சில மனிதர்கள் 67 வருடங்கள் ஆக இன்று வரை ஒவ்வொரு நவம்பர் 3ஆம் தேதி அன்று மெழுகுவர்த்தி ஏற்றி பூக்களை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள்.